ஞாபகம் வருதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். படைப்பாளி மிகச்சிறந்த ஆளுமை கே. சிவகுமாரன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் உங்களுடைய ஊடக பிரவேசம் பற்றி பேசினீர்கள், பாலிய காலம் பற்றி பேசினீர்கள், உங்களுடைய கல்வி குறித்து பேசினீர்கள். இப்போது உங்களை எல்லோருக்கும் அடையாளப்படுத்திய ஒரு விடயத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுதான் எழுத்துத்துறை. இந்த துறை மீதான ஆர்வம், அதே நேரத்தில் நீங்கள் ஓரிரண்டு நூல்கள் அல்ல, நீங்கள் 30க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதுவும் ஒரு துறை சார்ந்தல்ல, எல்லா துறை சார்ந்தும் எழுதியிருக்கிறீர்கள். எல்லா விடயங்கள் தொடர்பிலும் உங்களால் நூல்கள் ஏதேனும் ஒரு வகையில் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த அனுபவம், அதே நேரத்தில் இந்த எழுத்துத்துறை மீதான ஆர்வம், அதே நேரத்தில் நீங்கள் எழுதிய நூல்கள் தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. எப்படி தொடங்குவோம்? எழுத்துத்துறைக்கு வந்தது நான் மட்டக்களப்பில் இல்லை கொழும்பில் இருந்த பொழுது ஜூனியர் டைம்ஸ் என்று ஒரு பத்திரிகை இருந்தது, டைம்ஸ் ஆஃப் சிலோன். அதில் இந்த வளரிளம் பருவத்தினருக்கான பத்திரிகை. அதில் எழுதுகிற ஆக்கள், அதில் பங்கு பெற்ற ஆக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்னவா வர விரும்புகிறீர்கள் என்று, what do you like to be? இப்போ நான் சொன்னேன், I want to be an announcer. மற்றவர்கள் எல்லாம் இன்ஜினியர், டாக்டர்ஸ் என்றெல்லாம் போட்டார்கள். அப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு பெண்ற படம், அது ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய மகள், அவள் டாக்டராக வர வேண்டும்னு போட்டிருந்தான். அப்போ அதுதான் முதல் ஆரம்பம். அதற்கு பிறகு நான் தமிழில் நிறைய வாசிப்பேன், ஆங்கிலத்திலும் வாசிப்பேன். தமிழில் அந்த நாட்களில் கல்கண்டு, கர்ணன், மற்றது ஆனந்தவிடன், கல்கி, அதெல்லாம் வாசிப்பேன். சிவகாமியின் ஜபதம், அலையோசை, அதெல்லாம். இப்போ தமிழும் எழுத வேண்டும் என்று விரும்பினேன். இப்போ சுதந்திரன் பத்திரிகை ஒன்று இருந்தது, தமிழரசு கட்சியின் ஒரு பத்திரிகை. அதில் வளர்மதி என்ற ஒரு பக்கம். அதில் மூ பொன்னம்பலம், மூப்போ அவரும் நானும் அடிக்கடி எழுதி வந்தோம். அது ஒரு முதற்படியாக வந்தது. அதுக்கு பின்னர் வீரகேசரி தொடங்கினாங்க. வீரகேசரியில் ஒரு மறைந்த ஜேர்னலிஸ்ட், அவரும் இன்னொரு மறைந்த ஒலிபரப்புத்துறை திருஞான சுந்தரம், ரெண்டு பேரும் சப் எடிட்டர்ஸாக இருந்தாங்க. வி ஏ திருஞான சுந்தரம், கோபாலரத்னம். அவர்களை ஒரு நாள் போய் சந்தித்தேன். அப்பொழுது எனக்கு சினிமா பைத்தியம் வந்துட்டது. இந்த திரைப்பட பின்னணி பாடகர்களோட தொடர்பு வச்சு அவர்களை பற்றிய செய்தி அவங்கள்ட்ட இருந்து பெற்று எழுத்து மூலம் ஒரு கட்டுரை எழுதினேன், திரைமறைவில் இசை வழங்குவோர். தென்னிந்திய சினிமாவா? இலங்கை தென்னிந்திய சினிமா. திரைமறைவில் இசை வழங்குவோர் என்ற கட்டுரை எழுதினேன். அவர்கள் தொடர்ந்து எழுத சொன்னார்கள். அது ஒரு ஆரம்பம். அதுக்கு பிறகு அங்கே சிறுகதை எழுதுறதுக்கும் ஒரு பகுதி இருந்தது. அப்போ நான் கொழும்பில் உள்ள மேல்தட்டு வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கதையில் எழுத வேண்டும் என்று விரும்பினேன். ஏன்னா சாதாரண மக்களைத்தான் எழுதுகிறார்கள், இதையும் ஒரு பகுதி தானே சமூகத்தில், இவைகளும் ஒரு பகுதி. அவர்களை பற்றிய கதைகளை உளவியல் ரீதியாக எழுதினேன். அது வீரகேசரியில் தொடர்ந்து வந்தது ஆக்க இலக்கியமாக. அதன் பின் கைலாசபதி, மறைந்த பேராசிரியர் கைலாசபதி, அவர் தினகரன் எடிட்டராக வந்தார். அவருடன் பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இந்த சிறுகதை எழுதுறதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள், இந்த திருநாவை தொடர்பாக நீர் எழுதினால் என்ன என்று சொல்லிட்டார். அவர் தான் என்ற போக்க திசை திருப்பி விட்டவர். அதுக்கு பிறகு திருநாய்வை பற்றிய புத்தகங்களை நிறைய வாசித்து நானும் ஒரு திருநாய்வாளராக வர முயற்சி எடுத்தேன். நான் உங்களுடைய பேரோடு இணைந்திருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான விடயம் அது சிறந்த திறனாய்வாளர் என்பது. அரசியல் திறனாய்வு, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 10 எழுத்தாளராக கூட இருந்திருக்கிறீர்கள் ஐயா. 10 எழுத்து என்றால் இது காலம்னிஸ்ட். அது ஆங்கிலத்தில் அது வேறு அர்த்தம். தமிழில் 10 எழுத்து என்றால் எல்லா கட்டுரைகளையும் 10 எழுத்துன்னு போடுறார்கள். அதுக்கென்ற ஒரு வரையறை இருக்குது. அது சுருங்கி சொல்லி விளங்க வைத்தல் அனாவசியமான இது அல்ல. அதன்படி நான் எழுதி வந்தேன். இந்த இலக்கியம், நீங்கள் சொன்ன மாதிரி நாடகம், சினிமா, எல்லா விஷயங்களை பற்றியும் அந்த 10 எழுதி வந்தேன். இப்போ அந்த சொல்லை நான் நீக்கிவிட்டேன். இப்போ நான் எழுதுறதில்லை 10 எழுத்து, சும்மா கட்டுரையாகத்தான் எழுதுகிறேன்.
ஐயா, உங்களுடைய நூல்களில் சில நூல்களை இப்போது நாங்கள் காட்சிப்படுத்த போகிறோம். அந்த நூல் பார்த்து நீங்கள் அந்த நூல்களில் பற்றி ஒரு சிறிய விளக்கத்தினை தரலாம் எங்களுக்கு. இங்கே உங்களுக்கு இது கே. சிவகுமாரனுடைய திறனாய்வு. இது இந்த நூல் பற்றி சொல்லுங்களேன். இது இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் என்று சொல்கிறாங்க. இந்த திறனாய்வு என்று சொல்லும், விமர்சனம் என்று சொல்லும் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டும் ஒரே கருத்து தான். ஆனால் விமர்சனம் நினைக்கல இந்த கண்டனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் அந்த கண்டனத்தை தவிர்த்து அந்த திறனை மாத்திரம் ஆய்ந்து சொல்கிறது. அதே நேரத்தில் கண்டனத்துக்குரியவரை நேரடியாக சந்திக்கும் பொழுது பப்ளிக்காக பகிரங்கப்படுத்தாமல் அவர்கிட்ட குறைபாடுகளை நாகரிகமாக அப்படித்தான் நான் செய்து வருகிறேன். அதனால் என்ன அதிகம் விரும்புகிறாக்கள் குறைவு. அதே நேரத்தில் இன்னொரு ஈழத்து எழுத்தாளர்கள் ஒரு விரிவான பார்வை. இதையும் கூட இந்த தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், வாசகர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை இந்தியாவில் பிரசுரித்தேன். மணிமேகலை பிரசுரம் அவர்கள் தான் என்னுடைய புத்தகங்களை அதிகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்தது ஞானம். இது ஞானம் பத்திரிகை என்னுடைய 65வது வயதுக்கு ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போட்டிருந்தார். ஞானம் சஞ்சிகையில். ஞானம் சஞ்சிகை. கே. சிவகுமாரன் ஏடுகளில் திறனாய்வு மதிப்பீடுகள் சில. அதையும் கூட திறனாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றித்தான் அதில் எழுதியிருக்கிறேன். அதில் அந்த வானொலியையும் சேர்த்திருக்கிறார்கள். இன்னும் டெலிவிஷன் ஜீவநதி. அது ஜீவநதி என்ற சஞ்சிகையும் என்னுடைய 65வது வயதுக்கு ஒரு ஸ்பெஷல் சப்ளிமெண்ட் வந்து போட்டாங்க. நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறீங்க நீங்கள். முக்கிய சினிமாக்கள் பற்றிய சுவையான கண்ணோட்டம். அது சினிமாவை பற்றி, அது தமிழ் படங்களை பற்றியும் அநேகமாக வெளிநாட்டு படங்கள் பற்றி. அருமையான ஆளுமைகளும் சுவையான மதிப்புரைகளும். இதில் என்னுடைய தோல்விகளை பற்றி எழுதியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த புத்தகத்தில். குறிப்பாக இலங்கை வானொலியில் எப்படி என்னை ஓரம் காட்டினார்கள் என்பது பற்றி. அதாவது உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களோட முக்கியமான பகுதி இந்த நூலில் இருக்கிறது. சரி. அசையும் படிமங்கள். இதுவும் சினிமாண்டா என்ன, எப்படி அதை நல்ல படங்களை ரசிக்கிறேன்றது. இதில் முகப்பு படத்தில் பாலு மகேந்திரா இருக்கிறார். அவர் தான் இந்த படத்தை எடுத்தார். நான் சென்னைக்கு சென்றபோது அவர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி போட்டு என்னோடு வந்து சேர்ந்து எடுத்தார். அவரே ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் இல்லையா? உங்களோடு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வைத்துட்டு உங்களோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். உங்களுக்கு யார் மீது, எந்த சினிமா மீது அதிக ஈடுபாடு? உலக திரைப்படங்கள் மீதா அல்லது தமிழ்? நான் எல்லா படங்களும் பார்ப்பேன் சார். ஆனால் இப்போ போட்டி இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை. இப்போ தம்பி ஐயா தேவதாஸ் இலங்கை படங்களை பற்றி நிறைய எழுதுகிறார். இப்போ அவர் அதை எழுதலாம். மற்ற உமாவரதராஜன், இயேசுராசா போன்றவர்கள் தமிழ் படங்கள், வெளிநாட்டு படங்களை போய் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். வெளிநாட்டு படங்களே நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போய் வெளிநாட்டு படங்களை பற்றி தான் பார்த்து அதை பற்றி எழுதுறேன். அதுக்காக இன்னும் சில நூல்கள் இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். இது சமீபத்தில் வந்த ஒரு புஸ்தகம். இதுவும் திரைப்பட விழாவில் படங்களும் அவை தொடர்பான சுவையான செய்திகள். ஆமாம். சரி. அடுத்தது இது கதைகள். ஈழத்து ஒரு உளவியல் சிறுகதைகள். இந்த நூலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதில் நான் மொத்தமாக 12 கதைகள் எழுதினான். அதில் 7 கதைகள் தான் இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது மறுபதிப்பாக வந்திருக்குது இந்த புத்தகம். அதில் சைக்காலஜிக்கல் இந்த ஸ்டோரி, இதில் இருக்கிற ஒரு ஸ்டோரியை சார் போன புதன்கிழமை டெய்லி நியூஸில் அதை டிரான்ஸ்கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறேன். போன புதன்கிழமை. அந்த இதில் எது மாதிரியான கதை? ஈழத்து உளவியல் சிறுகதை என்றால் நீங்கள் எதை மையப்படுத்தி கதையில் உங்களுடைய ஒரு சிறந்த கரு ஒன்று இருக்கும்? ஈழத்து மக்கள் வாழ்வில் உளவியல் சம்பந்தப்பட்ட கதைகள். சரி. அடுத்து இன்னும் அடுத்த நூலை நாங்கள் பார்க்கலாம். இது ஆங்கிலத்தில் எழுதினது. இதுவும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே. ஈழத்து சிறுகதைகளும் ஆசிரியர்களும் ஒரு பன்முக பார்வை. இதில் சிறுகதைகளை பற்றியும் அதை எழுதிய ஆசிரியர்களை பற்றியும் ஆரம்பம் முதல் 1980ஆம் ஆண்டு வரை உள்ள சிறுகதை எழுத்தாளர்கள் அதில்
வைத்திருக்கிறேன். சரி, இது தவிர இன்னும் சில நூல்கள் தொடர்பான தகவல்களும் என்னிடம் இருக்கிறது ஐயா. காலக்கண்ணாடியில் ஒரு கலை இலக்கிய பார்வை, ஆமாம். அதனத்தில் கே சிவகுமாரன் ஏடுகள், அதை நாங்கள் பார்த்து விட்டோம். கைலாசபதியும் நானும், இதில் நான் குறிப்பிடுகின்றவற்றில் ஏதேனும் முக்கியமான விடயங்கள் இருந்தால் நீங்கள் கைலாசபதியும் நானும் என்ற அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை வேறு, அவர் இருந்தபோது அதை அவருக்கு அர்ப்பணம் செய்கிறதுக்காக அந்த இதை எழுதினேன். அவருடைய குற்றங்குறைகளையும் பகிரங்கமாக கூறியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா, இந்த சிவகுமாரன் கதைகள் சொன்னாற் போல 1, 2, 3 அதெல்லாம் 10 எழுத்துக்களாக வெளிவந்தது. அது தினக்குறளில் எழுதினேன். அதே நேரத்தில் திறனாய்வு என்றால் என்ன என்றும் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. திறனாய்வு பார்வைகள், 10 எழுத்துக்களும் பல்திரட்டுக்களும். பண்டைய கிரேக்க முதன்மையாளர்கள் அது அரிஸ்டாட்டில் முதல் அந்த கிரேக்க நாடக ஆசிரியர்களை பற்றி அதையும் ஒரு பாடமாக நான் படித்தேன். நான் என்னுடைய பிஏக்கு. அதனத்தில் பிறமொழி சிறுகதைகள் சில, எந்த மொழி சிறுகதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்காண்டினேவியன், நோர்வே, அந்த கதைகளை ஆங்கில மொழி வாயிலாக படித்து அதை தமிழில் கொடுத்துருக்கிறேன். அதனத்தில் 3 நூற்றாண்டுகளின் முன்னோடி சிந்தனைகள். அது இந்த 17th century தொடக்கம் 20th century மட்டுமுள்ள அந்த சிந்தனை போக்க மாற்றி அமைத்தவர்கள் அரிஸ்டாட்டில் முதல் இட்ட வரை உள்ள ஃபிலாசபர்ஸை பற்றி. இருமை அதுதான், அதுவுமே ஒரு சிறு தொகுதி தான். அதில் நவீன வடிவம் தான் இந்த ஈழத்து உளவியல் சிறுகதைகள். அசையும் படிமங்கள், அது சினிமா பற்றி. அது கிராமர் ஆஃப் சினிமா எப்படி ரசிக்கிறது என்பது. சரி, அதே நேரத்தில் தமிழ் ரைட்டிங் இன் ஸ்ரீலங்கா, அது இலங்கை எழுத்தாளர்களை பற்றி, அது ஆங்கிலத்தில் எழுதினது. ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர் இன் ஸ்ரீலங்கா, அது என்னை ஒரு அமெரிக்கர், அவர் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் இருந்தார். அவர் என்னை பேட்டி கண்டார் எழுத்து மூலம். அதை ஒரு புத்தகமாக போட்டிருக்கு, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர். அதே நேரத்தில் நீங்கள் சிங்கள மொழி மூலமும் எழுதுகிறீர்கள்? இல்லை, சிங்கள மொழி மூலம் எழுதுகிறது. சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், வேறு நபர்கள் மொழிபெயர்க்கிறார்கள் உங்களுடைய எழுத்துக்களை, அது இந்த ஆக்கங்களை. விவரண என்ற பத்திரிகை, மற்றது ஞாபகம் இல்லை பத்திரிகைகள், லங்காதீப, சிலுமின, அவங்க மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க என்ற கதையில். திரு கே சிவகுமாரன் அவர்களுடைய எழுத்துத்துறை தொடர்பிலும் இனி விடயங்கள் தொடர்பிலும் நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இந்த வாரமும் நாங்கள் சந்திக்கப் போகின்ற ஆளுமை மிகச்சிறந்ததொரு ஆளுமை. தான் பிறந்த மண்ணுக்கும் வாழ்கிற தேசத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த, என்றென்றும் ஒவ்வொருவருடைய இலக்கிய வாழ்விலும் அதனிடத்தில் ஒலிபரப்பு வாழ்விலும் முக்கிய கர்த்தாவாக திகழக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமை. சாதாரணமாக ஒருவர் ஒரு துறையிலோ அல்லது இரு துறையிலோ தான் விற்பனர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர் பல்துறை விற்பனர். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதே நேரத்தில் ஒலிபரப்பாளர், எழுத்தாளர் என்ற பன்முக திறமைகள் கொண்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அறிவாளி, ஆற்றல் மிக்க ஒருவர். இவர் தொடாத பக்கங்களே இல்லை என்று சொல்லலாம். இதுவரை 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். 2 ஆங்கில நூல்களை எழுதியிருக்கிறார். 2 ஆங்கில கலை களஞ்சியங்களை எழுதியிருக்கிறார் என்றால் இவருடைய ஆற்றலை பாருங்கள். இந்த 30 நூல்களில் எத்தனையோ தமிழ் நூல்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் சிரேஷ்ட ஒலிபரப்பாளரும் கூட. இவர் இலக்கியமாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், ஊடகத்துறை தொடர்பான விடயங்களாக இருக்கலாம், ஏன் அறிவியலாக கூட இருக்கலாம். இவை அத்துணை துறைகளிலும் இவர் தேர்ச்சி பெற்ற ஒருவர். இவை அத்துணை தொடர்பிலும் அவர் நூல்களை எழுதியும் இருக்கிறார். அதனிடத்தில் இலங்கை வானொலியில் பேசியும் இருக்கிறார். இந்தளவு மிகச்சிறந்த திறமைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மிக முக்கியமான ஆளுமையான கே சிவகுமாரன் அவர்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான். எப்படி இருக்கிறீர்கள்? பரவாயில்ல, உங்களோட கதைக்கிறது எனக்கு வேறு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஒளிபரப்பிலும் மிக விரைவாக, அதே நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக பேசுகிறீர்கள். அது எனக்கு பிடித்தது.
நன்றி ஐயா. உங்களை போன்ற ஒரு மிக முக்கியமான ஜாம்பவானை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது என்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு இது போன்ற ஆளுமைகளை சந்திக்கின்ற பொழுதுதான் தனிப்பெருமையை கிடைக்கிறது. ஐயா, நாங்கள் உங்களுடைய பிறப்பிலிருந்தே வருவோம். உங்களுடைய வாழ்க்கையின் நினைவுகளை நாங்கள் மீட்டி பார்க்க போகிறோம். அதான் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தேவையாகவும் இருக்கிறது. கே. சிவகுமாரனுடைய எத்தனை நூல்களை படித்திருப்பார்கள், அதே நேரத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்களை கேட்டிருப்பார்கள், நீங்கள் ஒலிவாங்கியில் பேசிய பொழுது அதை ரசித்திருப்பார்கள், உங்களுக்கு அதிகளவான நேர்களும் இருந்திருப்பார்கள். ஆனாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எத்தகையது? இந்த கே. சிவகுமாரன் என்ற பாத்திரம் அல்லது இந்த கதாநாயகன் எப்படி தோன்றினான், அவனை பற்றி தான் நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெரியாத பல பக்கங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைய தினம் பேசலாம். ஐயா, நீங்கள் மட்டக்களப்பு புளியந்தீவு சிங்களவாடி கிராமத்தில் புறப்படுமாக கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன சிங்களவாடி கிராமம்? சிங்களவாடி என்றால் அந்த புளியந்தீவு பகுதியில் முன்னர் சிங்கள குடியேற்றம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அதை சிங்களவாடி என்றே சொன்னார்கள். அது இப்போ அற்று போய்விட்டது. அந்த நான் இருந்த காலத்தில் சிங்களவாடி என்று சொல்வார்கள். இப்போது அப்படி ஒரு ஊர் இல்லையா? அப்படி ஊர் அல்ல, அது ஒரு பகுதியை, அந்த பகுதி ஒரு அந்த பகுதி. சரி. அதே நேரத்தில் உங்களுடைய அம்மா அப்பா இருவரும், ஒருவர் மட்டக்களப்பு, ஒருவர் திருகோணமலை இல்லையா? அடையாப்பா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இல்லை, இந்த இந்த உறவு நிலை, அதே நேரத்தில் உங்களுடைய பாலிய காலம் எவ்வாறு கழிந்தது? நீங்கள் மட்டக்களப்பில் வளர்ந்தீர்கள் அல்லது திருகோணமலையிலா, மாறி மாறியா, எப்படி அவங்களுடைய நான் பிறந்த போது, நான் என்னுடைய அம்மாவினுடைய கருவில் இருந்தபோது முல்லைத்தீவில் இருந்தோம். முல்லைத்தீவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இலங்கையர் ஹூன் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் சிவஞான சுந்தரம், அவர் டிஆர்ஓவாக இருந்தார். அவர் இருந்தார் என்று கேள்விப்பட்டேன். என்னுடைய பெற்றோர் இசையை ரசிப்பார்கள். அந்த நாட்களில் கர்நாடக இசையை ரசிப்பார்கள். அதேளை கேட்பதற்காக இலங்கையர் ஹூன் எங்கள் வீட்டிற்கு வருவாராம். அந்த ஒரு இலக்கிய சூழல் இருந்திருக்கலாம் அந்த பிறகு முன்னே. உங்களுடைய தந்தையார் என்ன செய்து கொண்டிருந்தார்? தந்தையார் திருகோணமலையைச் சேர்ந்தவர். என்னுடைய துணைவியாரும் திருகோணமலையைச் சேர்ந்தவர். அவர் திருகோணமலையில் ஒரு ஒரு நன்கு அறிந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு எழுது வினைஞராகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தார். பின்னர் அவர் ஒரு கணக்காளராக மாறினார். என்னுடைய அம்மா 7ஆம் வகுப்பு மாற்றம் படித்திருந்தார். ஆனால் பல மொழிகள் அவருடைய வாயிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களாக இருந்தோம் அந்த நாட்களில். வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் குடும்பத்தில்? எங்களுடைய குடும்பத்தில் என் அப்பா அம்மா, நான் தான் மூத்தவர். எனக்கு இளையவர்களாக 4 ஆண்கள் சகோதரிகள் பிறக்கவில்லை. அந்த 4 பேரும் இப்பொழுது மோசம் போய்விட்டார்கள். நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். மோசம் போய்விட்டார்கள் என்றால் மரணமடைந்து விட்டார்கள். சரியா, நன்றி. நான் இந்த மரணம் என்று சொல்லாமல் தவிக்கிறதுக்காக சொன்னேன். சரியா, சரி. அதே நேரத்தில் உங்களுடைய பிரவேசம் என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் ஊடக பிரவேசம் மாத்திரம் செய்தவரும் அல்ல, அதே நேரத்தில் எழுத்துத்துறையில் மாத்திரம் பிரகாசித்தவரும் அல்ல. அதே துறையில் நீங்கள் பல பக்கங்களை கண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் பல தொகுதி நூல்களையும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். என்னுடைய முதல் ஆசை, நாங்களும் அதே துறையில் இருப்பதனால் உங்களுடைய ஊடகத்துறை பிரவேசம் பற்றி தெரிந்து கொள்ள, அதுவும் ஓரிருவரை தவிர, இலங்கை வரலாற்றில் ஓரிருவரை தவிர அனைவருமே ஒரு மொழி ஊடகவியலாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு மொழி ஒரு வழி ஊடகவியலாளராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் 2 மொழி பேசக்கூடிய, அதுவும் சிறந்த முறையில் ஒலிபரப்பு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு ஒலிபரப்பாளர் கே. சிவகுமாரன் அவர்கள் ஆங்கில மொழி மூலமாகவும் அதே நேரத்தில் தமிழ் மொழி மூலமாகவும் ஒளிபரப்பு செய்திருக்கிறீர்கள். இந்த அனுபவம், இந்த வாய்ப்பு, இந்த ஊடக பிரவேசம் எப்படி அமைந்தது ஐயா? உண்மையிலேயே அந்த காலத்தில் என்னுடைய தந்தையார் நான் தமிழிலேயே கற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். நான் 5ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்தேன். அந்நாட்களில் இந்த மோட் ஆஃப் எஜுகேஷன் ஆங்கிலத்தில் தான் இருந்தது. அப்படியால் ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போ 5ஆம் வகுப்பு தமிழில் சித்தி அடைந்தாலும் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சொன்னார்கள், நீர் தமிழ் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கிறீர், உமக்கு ஆங்கிலம் தெரியாது போல இருக்குது, திரும்பவும் 5ஆம் வகுப்பு செய்யும். ஆனால் வீட்டில் ஆங்கிலம் நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய சக மாணவராக
இப்போ மறைந்த டிஐஜி ஐடி கனகரட்னம் இருந்தார். அப்படியே இருந்தார். ஆனால் வீட்டில் தமிழ் கல்வியும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் என்னுடைய தாயாரும் தந்தையாரும் கற்றுத்தந்தார்கள். ஆங்கிலத்திலும் நான் சுயமாக கற்றுக்கொண்டேன். அப்படியே இருமொழியிலும் ஒரே நேரத்தில் கல்வி கற்கக்கூடிய தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த கல்வி காலம் உங்களுக்கு கடினமானதாக இருக்கவில்லை? நீங்கள் எங்கு படித்தீர்கள்? எங்கு பாடசாலையாக அமைந்தது? நான் ஆனப்பந்தி ஆண்கள் பாடசாலை, அதில் தான் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதுக்கு பிறகு சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் என்று இருக்குது மட்டக்களப்பு நகரில், அங்கு தான் நான் படித்தேன். பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இல்லை, அதுக்கு பிறகு கல்வியில் நான் ஜேஎஸ்சி மட்டும் நல்லா முதல் மாணவனாக இருந்து வந்தேன். ஜேஎஸ்சிக்கு வந்த உடனே எனக்கு அக்கறையெல்லாம் இந்த வானொலி பக்கம் போய்விட்டது. படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. குண்டடிச்சேன் ஜேஎஸ்சியில். அப்போ இந்த ரெக்டராக இருந்தவர் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் அவர் கூப்பிட்டு சொன்னார், நீர் ஏன் இப்படி பின்தங்கி இருக்கிறீர், அதற்கு காரணம் நான் சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கோ என்று சொன்னேன். அவர் அந்த கேபினெட்டை திறந்து என் ஃபைலை காட்டினார். அதில் போட்டிருந்தது கேஎஸ் சிவகுமாரன் ரேடியோ சிக்னஸ் என்று போட்டிருந்தேன். ரேடியோ எல்லாரோடையும் இந்த இலங்கை வானொலியை பற்றி தான் கேட்பேன், கதைப்பேன். நான் ஒரு அறிவிப்பாளராக வர விரும்பினேன். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு இப்போ இந்த பிறகு எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி எல்லாம் வந்தேன். அப்புறம் கொழும்புக்கு என்னுடைய தந்தையார் இடமாற்றமாக வந்தார். வந்தது பிறகு கொழும்பு இந்து கல்லூரி சரஸ்வதி ஹாலில் தான் இருந்தது. அது நாங்கள் அக்டோபர் மாதத்தில் தான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. அப்போ பள்ளிக்கூடங்களில் உடனடியாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை. பின்ன அந்த இந்து கல்லூரியில் படித்தேன். அங்கேயே எஸ்எஸ்சியும் படித்தேன். எஸ்எஸ்சி படித்த போது டிசம்பர் மாதம் 1956ஆம் ஆண்டு எஸ்எஸ்சி சோதனையில் கணக்கில் ஃபெயில் ஆயிட்டு. அப்படியே எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் இல்லை. அதுக்கு பிறகு அதை ரிப்பீட் பண்ணி இன்னும் ஜூனுக்கு எஸ்எஸ்சியை கம்ப்ளீட் பண்ணேன். இப்படி எனக்கு பல பல தோல்விகளை கடந்து தான் நான் வந்திருக்கேன். இப்போ இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் டாலி ரோடு அங்கே போன போதும் சிலான் ஹிஸ்ட்ரி, யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி, கவர்மெண்ட், தமிழ் மற்ற 3 பாடங்களில் நல்லா செய்திருந்தும் சிலான் ஹிஸ்ட்ரியில் ஃபெயில். ஏனென்றால் அந்த காலத்தில் 56ஆம் ஆண்டு இனக்கலவரம் அந்த கலவரத்தினால் நான் பாதிக்கப்பட்டதுனால ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. அந்த சிலான் ஹிஸ்ட்ரி பேப்பர் 2 பகுதி, ஒன்று முற்கால இலங்கை வரலாறு, மற்றது ஐரோப்பிய வரலாறு. முற்கால வரலில் மகாவம்சத்தை வைத்துத்தான் அவர்கள் கேள்விகள் கேட்டார்கள். நான் அதை என்னுடைய அபிப்பிராயங்கள் சோதரியை பாஸ் பண்ணுவேனோ அல்லது அதை பற்றி சிந்திக்க இல்லை. என்ற உள்ள கிளர்ச்சியை அப்படியே வெளிப்படுத்த வேணும். அப்போ 2 தடவை குண்டடிச்சேன். 3ஆவது தடவை ஐயா சொன்னார், நீ இன்னொரு காடு, நான் மாட்டேன்னுட்டேன். அதுக்கு பிறகு லண்டன் யூனிவர்சிட்டி தமிழ் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் அந்த சோதனை எடுத்தேன். அதில் தமிழும் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனும் படித்தேன். 3ஆவது பாடம் ஒரு மறைந்த மொழி இருக்க வேண்டும், அது சான்ஸ்கிரிட். அதுலேயும் கொண்டடித்தேன். இப்படி பல தோல்விகளை கண்டுதான் அது எனக்கு திடகாத்திரமும் டிட்டர்மினேஷனையும் தந்தது. எப்படியாவது நாம் ஒரு உருப்படியாக வளர வேண்டும் என்று தெரிந்து கொண்டே நீங்கள் தோல்வியை தழுவினீர்களா அல்லது தோல்வி உங்களை வந்து தழுவிக்கொண்டதா? இல்லை, தெரிந்து கொண்டு தான் தோல்வியை தழுவி இருக்கிறேன். அது என்னுடைய அந்த இள வயது, அந்த வேட்கை, அந்த வீரம், தன்னம்பிக்கை, லட்சியம், வெறி கொண்டு எழுந்து மேலெழுந்து வர வேண்டும் என்கிற அதுடன் ஆங்கில மொழியில் பரிச்சயம் இருந்தாலும் நான் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்டுரைகளை வாசித்து முழுக்க தனித்தமிழில் கயக்க வேண்டும் என்று திருவிக, மற்றது வரதராசன் அவர்கள் போன்ற நூல்களை படித்ததினால் அப்படி இருந்தேன். அப்போ தமிழையும் வளர்த்து கொண்டேன். ஆங்கிலத்தை ஆங்கிலம் மாதிரி உச்சரிக்க வேண்டும் என்றும்
கற்றுக்கொண்டேன். அந்த காலப்பகுதியில் நீங்கள் இப்படி தோல்வியை தழுவிக்கொள்கிற போது உங்களுடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? பெற்றோருக்கு தெரியும் நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். ஆனால் என்ன செய்வது, அவர்களுக்கு கொஞ்சம் என்னுடைய தந்தையார் நான் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வர வேண்டும் அல்லது யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் நான் அதை செய்ய முடியலை. அதெல்லாம் எழுத்துத்துறையிலும் வானொலியிலும் ஈடுபாடு கூடுதலாக இருந்தது. அதனால் நான் ரெண்டையும் சமாளித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். சரியா, நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஞாபகங்களையும் நினைவுகளையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எவ்வளவு பெரிய ஆளுமை அதனிடத்தில் இன்று முழு தேசமும் அதே நேரத்தில் இந்திய தேசமும் கூட போற்றுகின்ற, புலம்பெயர் தமிழர்கள் கூட போற்றுகின்ற ஒரு எழுத்தாளர், படைப்பாளி கே. சிவகுமாரன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பல விடயங்கள் நமக்கும் ஞாபகத்தில் வருகின்றன. ஐயா, நீங்கள் உங்களுடைய கல்வி பற்றி கூறினீர்கள். தானாகவே தோல்வியை தழுவிக்கொண்டதாக கூறியிருந்தீர்கள். இந்நிலையில் உங்களுடைய சுய விவரக்கோவையை தேடி பார்த்தபோது அதில் நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகையில் இளங்கலை பட்டம் முடித்திருப்பதாக போடப்பட்டிருந்தது. ஐயா, இது எப்படி சாத்தியமாயிற்று? அது கூட நான் ஆரம்பத்தில் ஒரு வேலையில் சேர வேண்டும் என்று வேலையில் சேர்ந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய துணைவியார் ஏற்கனவே ஒரு பட்டதாரி. அவருடைய மறைமுகமான தூண்டுதலினால் எக்ஸ்டர்னலாக வெளிவாரியாக செய்யலாம் என்று சொன்னார். அப்பொழுது இந்த சிலோன் ஹிஸ்ட்ரி, இலங்கை வரலாற்றை நீக்கி போட்டு ஆங்கிலத்தை ஒரு பாடமாக எடுத்தேன். ஆங்கிலம் எனக்கு வாலாயமாக இருந்ததனால் அதை சித்தி அடைந்தேன். அப்போ யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதே நேரத்தில் நான் வேலையும் பார்த்து கொண்டிருந்ததுனால நான் போகவில்லை. ஆனால் என்னுடைய பருவர்களின் அடிப்படையில் என்னை அங்கே வந்து படிக்கலாம் என்று ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கேட்டபோது ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொன்னேன், நானே சொல்லிட்டேன், அதுவும் என்ற விதி சொல்லிட்டேன், இது பிழையான தகவல் போல இருக்குது. அவர் ஓமோமன், அவருக்கு இதுதான் வாய்ப்பு, ஒருவருக்கு என்னுடைய இடத்தை கொடுக்கலாம். அதனால் அதையும் இழந்தேன். அப்போ நீங்கள் வேண்டுமென்றே அதனை செய்தீர்களா? இல்லாமல் வேண்டுமில்லை, அறியாமல் அந்த நேரத்தில் நான் உள்ளது உண்மையாக நடக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடைய அவர்கிட்ட சொல்லலாம், அது மேபி எ கிளரிக்கல் எரர் என்று நினைக்கலாம். அது போய் அதுக்கு பிறகு 1980ஆம் ஆண்டு வரைக்கும் 2 வருஷம் தனிப்பட்ட முறையில் படித்து 80ஆம் ஆண்டு எனக்கு பிஏ பட்டம் தந்தாங்க. அது ஆங்கிலம், தமிழ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கல்ச்சர் 3 பாடங்கள். சார், நான் உள்ளுக்குள் சேர்ந்து படிக்கல, வெளிவாரியாக படித்தீர்கள். எப்படியோ படிப்பு தானே, பட்டம் தானே. ஐயா, நீங்கள் உங்களுடைய ஊடகப்பிரவேசத்துக்கான வழி எங்கிருந்து பிறந்தது? அதுவும் நீங்கள் இந்த ஆங்கில மொழி மூலம் எப்படி ஊடகவியலாளர் ஆனீர்கள், அதே நேரத்தில் தமிழ் மொழி மூலம் எப்படி ஊடகவியலாளர் திகழ்ந்தீர்கள் என்பதற்கான காரணங்களை நீங்கள் ஆரம்பத்தில் கூறிவிட்டீர்கள். இந்த ஊடகப்பிரவேசம் தொடர்பான இந்த ஆர்வம், இலங்கை வானொலி தொடர்பான உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது? நீங்கள் யாருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் விரும்பி கேட்டீர்கள்? அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான அறிவிப்பாளர்கள் என்று யாரெல்லாம் இருந்தார்கள்? எப்படி நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தால்? சுவாரஸ்யமான கேள்வி. உண்மையிலே சார், எங்களோட வீட்டு பக்கத்தில் தனிகாசலம் என்று ஒரு கல்வி அதிகாரி இருந்தார். அவர்களுடைய வீட்டில் ரேடியோ இருந்தது. எங்களோட வீட்டில் ரேடியோவே இல்லை. அவர்கள் 10 மணிக்கே போடுவாங்க வர்த்தக ஒலிபரப்பு அந்த நாட்களில். அப்போ நாங்கள் விட்டு கேட்டு சிவருக்கு ஜன்னலுக்கு கிட்ட நின்று அது பாட்டுகள் கேட்போம். அந்த காலத்தில் வர்த்தக ஒலிபரப்பு இருக்கவில்லை, தேசிய ஒலிபரப்பு தான் இருந்தது தமிழில். எனக்கு பிடித்த அறிவிப்பாளராக குஞ்சிதபாதம் என்ற ஒருத்தர் இருந்தார். குஞ்சிதபாதம், பாலசுப்ரமணியம் 2 பேரும் தான் அனௌன்சர்ஸ். அதுக்கு பிறகு நடராஜா என்ற ஒருத்தர், உரும்பராய், 3 பேரும் தான் நல்ல அனௌன்சர்ஸ். அதில் குஞ்சிதபாதம் பேசுகிற முறை எனக்கு பிடிச்சது, அவர் ஸ்டைலும் இதுவும். மற்றது நடராஜா, அவருக்கு நல்ல ஆழமான குரல். மற்ற பாலசுப்ரமணியம் நல்லா, அவர் சங்கீதத்திலும் கட்டிக்காரர். அப்போ அந்த கேட்க விடுமெண்டு ஒரு நாள் விடுமுறைக்கு கொழும்புக்கு வந்தோம். நாங்கள் டிசம்பர் ஹாலிடேஸுக்கு குடும்பத்தோடு வந்து அந்த நாளில் இந்த நாரிஸ் ரோட்டில் விக்டோரியா ஹோட்டல் என்று ஒன்று இருந்தது. அங்கே தான் தங்கி இருந்தோம்.
பேருந்து ஒரு நண்பர், என்னுடைய தந்தையாருடைய நண்பர் கேட்டு அவர் எங்களை வழிகாட்டினார் எப்படி ரேடியோ சிலோனுக்கு போகிறதுண்டு. அப்போ ரேடியோ சிலோனுக்கு காமினி பஸ் கம்பெனி என்று ஒரு பஸ் கம்பெனி இருந்தது. இந்த இலங்கை போக்குவரத்து சபையெல்லாம் வேற இல்லை, காமினி பஸ் கம்பெனி. அந்த பஸ்ஸில் ஏறி நானும் என்னுடைய தம்பியாரும் தன்னந்தனியாக போனோம். அவங்க சொன்னாங்க சினமன் கார்டன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனை கிட்ட இறங்கி நடந்து போனால் இலங்கை வானொலி வருமெண்டு. நாங்கள் 2 பேரும் சுற்றி வளைச்சத்து 3 தடவை சுற்றி வளைச்சி போய் கண்டுபிடிச்சி போனோம். அப்போ அந்த காவலாளியாக இருந்தவர் அவர் தமிழர். அவர் சொன்னார் சிறுவர் மலை இருக்கா? நாங்கள் சொன்னோம் இல்லை. அப்போ நீங்கள் போக முடியாதே உள்ளுக்குள்ளே என்று சொன்னார். அப்போ இப்போ நான் நேராக போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு சொன்னேன், நாங்கள் மிஸ்டர் குஞ்சித பாதத்தை சந்திக்க விரும்புகிறோம். பின்ன அவர் இருங்கோன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அவர் அப்போ நியூஸ் ரூமில் இருந்திருக்கிறார். அவர் எங்களை தேடி வந்தார். அப்புறம் தேடி வந்தோடனே நானும் தம்பியும் அவரை மகிழ்ச்சி சொல்லுவேன். அவர் எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஸ்டூடியோ எல்லாம் காட்டினார். அதுதான் முதல் பிரவேசம். எத்தனையாம் ஆண்டு நடந்தது? அது நான் நினைக்கிறேன் 50ஆம் ஆண்டு. 50ஆம் ஆண்டா? அதற்கு பிறகு வர்த்தக ஒளிபரப்ப தொடங்கினாங்க. அதில் ஒரு இங்கிலீஷ் அனௌன்சர் தான் முதல் தமிழ் அனௌன்சரும். அவருடைய பேர் டேன் துரைராஜ். அவர் மலைநாட்டை சேர்ந்தவர். அவர் இங்கிலீஷில் அனௌன்ஸ் பண்ணி போட்டு அந்த முடிஞ்ச உடனே 10 மணிக்கு இலங்கை வர்த்தக ஒளிபரப்பு ஆரம்பம். நமஸ்தே நமஸ்தே என்ற பாடலோட அவர் தமிழில் பேசுவார். அப்படி இருந்து அவரை போலையும் வர வேண்டும் என்று விரும்பினேன். நானும் ஒரு ஆங்கில அறிவிப்பாளர். சரி, ஆங்கில மொழி சம்பந்தமான ஒரு அறிவு இருந்ததுனால் உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் வந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று? அந்த சாத்தியமாகிறது தமிழில் நான் 10 தடவை முயற்சி எடுத்தேன் ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக வர்றதுக்கு. ஆனால் அரசியலும் இன வேறுபாடுகளும் இருக்கிறது தானே ஒழித்தை. அப்போ 9 தடவை என்னை ஒரு தரம் எடுக்க இல்லை. அவங்களுக்கு என்னென்னா நான் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் மாதிரி இருக்கிறது. இவருக்கு தமிழ் தெரியாண்டா அவங்க நினச்சிட்டாங்க. அது ஒரு காரணம். அப்போ லிவி விஜயமான என்று அவர் தான் சேர்மனாக இருந்தார். இன்டர்வியூவில் கேட்டார், நீர் என்ன சாணம் ஒவ்வொரு தடவையும் விண்ணப்பிக்கிறீர், ஈடுபடுறீர்கள் ஏன்னு கேட்டார் ஆங்கிலத்தில். நான் சொன்னேன், யூ பீயிங் த சேர்மன் சார், யூ ஷுட் நோ பெட்டர் அண்டு நேரடியாக சொல்லி போட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் இதுலேயும் தோல்வி தானே. அடுத்த நாள் வந்து தந்தி யோ செலக்டட் எஸ் ரிலீஃப் அனௌன்சர் கம்ஃபர்ட் ட்ரைனிங் அண்டு அப்படி தான் வந்தேன். அப்போ அந்த நேரத்தில் வர்த்தக ஒளிபரப்பில் மிஸ்டர் எஸ்பி மயில்வாகனம் அவர் தான் கொடி கட்டி பறந்தவர். அவர் தான் தலைவர் அதுக்கு தமிழில். அப்போ அதுக்கு பிறகு ராஜகுரு சனாதிபதி, கனகரத்னம், ஜஸ்டின் ராஜ்குமார், பாலசுப்ரமணியம் எல்லாம் இருந்தாங்க. இப்போ நானும் பகுதி நேர அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டு வர்த்தக ஒளிபரப்பில் இருந்தேன். 58 தொடக்கம் 70 மட்டும். அப்போ அதற்கு பிறகு நியூஸ் ரூமில் சேர்ந்தேன். நியூஸ் ரூமில் முதல் மொழிபெயர்ப்பாளராக. அதுக்கு பிறகு மொழிபெயர்ப்பை விட்டு நாங்களே எடிட் பண்ணக்கூடியதாக ஒரு முறை வந்தது. செய்தி ஆசிரியராக வந்து படிப்படியாக உயர்ந்து டியூட்டி எடிட்டராக வந்தேன். புண்ணியமூர்த்தியும் நானும் தான் டியூட்டி எடிட்டர். ரோஸ்டர் போடுறது நாங்கள் தான், இந்த அனௌன்சர்ஸ் நியூஸ் ரீடர்ஸுக்கு. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் பெற்று வந்தோம். அங்கிருந்து அப்படியே அடுத்தது என்ன ஆசிரியர் தொழிலா? இல்லை, அங்கேருந்து வேலை செய்யக்கல இங்கிலீஷ் அனௌன்சராக வர வேண்டும் என்று விரும்பினேன். இது தமிழ் மொழியோடு நின்றதை நீங்கள் ஆங்கில மொழியிலும் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். எனக்கு அந்த டேன் துரைராஜ் தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அப்பொழுது நியூஸ் ரூமில் வேலை செய்ததுனால ஆங்கில அறிவிப்பாளர்களோட பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய ஆலோசனையின் பேரில் விண்ணப்பிக்கலாமன்று. அப்போ நெவில் ஜாவியர் என்றவர் தான் டைரக்டர் ஜெனரலாக இருந்தார். நெவில் ஜாவியர் சரியான ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன், நல்ல கல்விமான். அவர் சொன்னார் ட்ரைனிங்க்கு போக வேண்டும் என்று. ட்ரைனிங் அது இழுத்து கொண்டு போகுது 1 வருஷம், இன்னும் பெர்மனன்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு நியூஸ் வாசிக்க சொன்னாங்க.
நியூஸ் வாசித்தேன். முதல்ல ஏஷியா பீமுக்கு வாசித்தேன். நானே எடிட் பண்ணி நானே வாசித்தேன். அதுக்கு பிறகு இந்த ப்ரெசன்டேஷன் இல்லை பிகேம் அன் அனௌன்சர், அதில் ஓரளவு பிரபல்யம் பெற்றேன் என்று சொல்லலாம். இல்லை, நீங்கள் ஓரளவுக்கல்ல நல்லாகவே நீங்கள் பிரபலம் பெற்ற ஒருவர். இன்றும் உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஐயா இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன வரலாற்றில். ஏன் 12 வருடமாக அது சுருங்கி விட்டது? அந்த 60 வயது வந்தவுடனே ஃப்ளாட் சேலரி, அதாவது இன்க்ரிமெண்ட் இல்லை, தொடர்ந்து வேலை செய்யலாம். அப்பொழுது நான் யோசித்தேன் வேறொரு வேலைக்கு போவோம் என்று. அப்போ வேறொரு வேலைக்கு போகிறதுண்டா இந்த எம்பசிஸ் வழி, எல்லா எம்பசிஸுக்கும் விண்ணப்பித்தேன். எல்லோரும் சொன்னாங்க வேலை கிடைக்க இல்லைன்னு. இப்போ இந்த அமெரிக்கன் எம்பசி கேட்டாங்க, அதுக்கு போயிருந்தேன். அதில் தெரிவு செய்யப்பட்டேன். அமெரிக்கன் எம்பசியில் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டாக பதவி வைத்தேன். அங்கும் கூட 5 வருஷம்தான் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உடைய இந்த பனிப்போர் நின்று போனதுனால அவங்களுக்கு ஆங்கிலத்தில் நான் ஆங்கிலத்தில் தான் வேலை செய்தேன். ஆங்கில மொழியில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே செய்யலாம். இன்னொருவரோட போர் இருந்தால் நமக்கு தொழிலும் இருக்கு. அதுதான். அப்போ நான் விலக வேண்டி வந்தது. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் பத்திரிகை துறைக்கு போவோம் என்று. அது வேறொரு கதை. இப்பொழுது நாங்கள் அந்த கதையை தெரிந்து கொள்வோம். ஐயா, உங்களுடைய எழுத்துத்துறை பற்றி பார்த்தோம். அதிரத்தில் நீங்கள் இத்தனை நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். அதிலும் தமிழ் நூல்கள் பற்றிய சில பார்வை, 2 ஆங்கில நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள், ஒரு ஆங்கில கலைக்களஞ்சியத்தை எழுதியிருக்கிறீர்கள். இல்லை, அது சார் 2 ஆங்கில கலைக்களஞ்சியங்கள். அதில் கேட்டார்கள், இந்த பேராசிரியர் ஒருவர் தமிழை பற்றி எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் ஈத்தாருங்க உண்டு. அவங்க சுருக்க சொல்லி விளங்க வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட 600 சொற்களுக்குள்ளே எழுத வேணும். இப்போ இலங்கை எழுத்து தனித்தன்மை வாய்ந்தது. இந்திய எழுத்தாளர்களுடன் தமிழ் எழுத்தை ஒப்பிட முடியாது, அது தனித்தன்மை வாய்ந்தது என்ற குறிப்புகளை அந்த கலைக்களஞ்சியங்களில் எழுதியிருக்கிறேன். ஐயா, நீங்கள் உங்களுடைய நூல்கள், உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய வேறு தளத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள், அதே நேரத்தில் நமக்கு அருகிலே இருக்கின்ற நமது அண்டை தேசமான இந்தியாவில் கூட உங்களுடைய பல படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அங்கே இருக்கிற படைப்பாளிகளும் உங்களுடைய நூல்களை விரும்பி படித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நிறைய இலக்கிய விழாக்களில் வெளிநாடுகளுக்கு அதே நேரத்தில் போவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறோமா இல்லையா? நீங்கள் அண்மையில் கூட டெல்லிக்கு சென்று விட்டு வந்தீர்கள் தானே? ஆமாம். அது இந்த தென்னாசிய எழுத்தாளர்கள் விழாவுக்கு நான் சற்று முன்னன் சொன்னது போல் ஒருவர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் போயிருந்தேன். போய் 5 நாள் அங்கே தங்கியிருந்து என்னுடைய கதை ஒன்றை வாசித்தேன் ஆங்கிலத்தில். அதுக்கப்புறம் திரும்பி வந்து விட்டேன். திங்கட்கிழமை வந்து சேர்ந்தேன். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது என்னென்றால், பாகிஸ்தான், மாலத்தீவு 2 நாடுகளின் பிரதிநிதிகள் தவிர மற்ற ஆசியான் அமைப்பில் இருக்கிற சவுத் ஏஷியா இந்த சாக் நாடுகள் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். எல்லாரும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி, சந்திப்பதே ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பந்தம். ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு மொழிகள், அவர்களை இதை பற்றி அறியக்கூடியதாக இருந்தது. நல்ல சாப்பாடு, ஹோட்டலும். மற்றது டெல்லி போக்குவரத்து அவ்வளவு சரியல்ல, என்றாலும் ஒரு ஒரு குஷியாக இந்த கவலையில் மறந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்க நேர்ந்தது. அப்படி என்றால் நிறைய கவலைகள் மனதில் இருக்கின்றன. மனுஷனுக்கு கவலைகள் இருக்கத்தானே செய்யும். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவு என்றால் நீங்கள் எதனை கூறுவீர்கள்? என்னென்றால், மறக்க முடியாது என்றால், நான் ஆசிரியர் தொழிலுக்கு வந்தது ஒரு விபத்து. எப்படி என்றால், என்னுடைய துணைவியார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் NIயில் தமிழ் சமூக கல்விக்கு பொறுப்பாக இருந்தவர். பாடநூல்களிலும் எழுதியிருக்கிறார். அவருடன் வேலை செய்தவர் ஒருத்தர் AJ சாமுவல் என்று. அவர் மாலத்தீவில் பிரின்சிபலாக இருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆங்கில கட்டுரைகளை படித்திருக்கிறார்கள்.
ஆங்கிலம் படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் தேவை என்று கேள்வி. நான் ஒரு ஆசிரியராக ட்ரெயின் பண்ணப்பட்டவன் அல்ல, சாதாரண ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு தொடர்பாளர். ஆனால் இந்த கட்டுரைகளை படித்துட்டு இனி அங்கு இருக்கிற ஆங்கில ஆசிரியர்கள் 1960ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட இலக்கிய வரலாறு தெரியாமல் போயிட்டு, அப்போ என்னை ஒரு பஃபராக பாவித்து என்ன வரவழைத்தார்கள். அது முதல் அனுபவம். அப்போ மாலதீவுக்கு போயிருந்தேன். அங்கே முதல்ல 5ஆம் வகுப்புக்கு படிப்பிக்க சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஏலெவல் லண்டன் ஏலெவலுக்கு ஆங்கிலமும் ஆங்கில இலக்கியமும் படிப்பிச்சேன். அவர்கள் எல்லோரும் நல்லா சித்தி அடைந்தார்கள். அப்படி என்றால் ஓமானும் அதே மாதிரி. அப்போ இங்கே கல்வி படிப்பித்த இதை பற்றி கேள்விப்பட்டு சோமபந்து கொடிக்கார என்றவர் ஓமானில் மஸ்கட்டில் ஸ்ரீலங்கன் ஸ்கூல் என்று ஒன்று இருக்கு, அங்கே ஆங்கில ஆசிரியராக அவர் எடுத்தெடுப்பிலேயே என்ன லாங்குவேஜஸ் ஹெட் ஆஃப் த லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு விட்டார். எடுத்தெடுப்பிலேயே அது என்னடா ஆங்கிலம், சிங்களம், தமிழ், உருது 4 மொழியும். நான் தான் சூப்பர்வைசர். அதை விட அந்த மேல் வகுப்பு மாணவர்கள், அதில் பெரும்பாலான மாணவர்கள் விஞ்ஞானத்துறை, அவர்கள் ஆர்ட், அதாவது சித்திரம் அல்லது ஆங்கில இலக்கியம், 2ல் 1 தெரியும். அவர்கள் ஆர்ட் செய்ய முடியாதவர்கள் ஆங்கில இலக்கியத்தை படிக்க வேண்டிய நிர்பந்தம். அப்போ 9 பேர் வந்தாங்க. அவங்க 9 பேருக்கு இலக்கியம் என்றாலே கசப்பு. நான் ஐ மேட் இட் இன்ட்ரெஸ்டிங், யூ ஒன்ட் பிலீவ் மீ, அவர்கள் 9 பேரும் ஏயில் சித்தி அடைந்தார்கள். நான் அந்த பெருமையாக சொல்கிறேன் நினைக்காதீர்கள், ஆனால் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், தந்தையார் ஒரு பேராசிரியராக மகன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார், ஆனால் நீங்கள் ஆசிரியராக வந்து விட்டீர்கள். அதிலும் சாதித்து அந்த லெவலுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு. மற்றது அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியிலும் ஒரு விசிட்டிங் லெக்சராக ஜேர்னலிசம் போயிருந்தேன். கலினியா யூனிவர்சிட்டியில் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ஸ் வருகைதரு விரிவுரையாக போயிருந்தேன். ஆமாம், பல பல்கலைக்கழகங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் உங்களிடம் கல்வி கற்றிருக்கிறார்கள். ஐயா, இப்படி எத்தனையோ செய்து விட்டீர்கள். திறனாய்வு செய்கிறீர்கள், 10 எழுத்து எழுதுகிறீர்கள், கட்டுரைகளை எழுதுகிறீர்கள், நூல்களை எழுதுகிறீர்கள். மற்றது இன்னொன்று சொல்லலாம் என்றால் சார், என்னென்றால் இந்த காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசமும் ப்ரெஸ் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து சிறந்த எழுத்தாளர்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் தான் சமர்ப்பிக்க வேணுமெங்கிற கட்டுரையில், நான் என்னுடைய ஆங்கில கட்டுரையில் ஐலண்ட் பத்திரிகையில் நான் டெப்யூட்டி ஃபீச்சர்ஸ் எடிட்டராக இருந்தேன். அதில் சமர்ப்பித்தேன். அவர்கள் என்ன தெரிவு செய்த பெஸ்ட் இங்கிலீஷ் காலமினிஸ்ட் என்று அந்த விருது கிடைச்சது. மற்ற ஓசிஐசி என்று பத்திரிகை பேரவையினால் ஓசிஐசி என்று அவங்க அந்த கத்தோலிக்க பாதிரிமார் நடந்தது, அவங்க சிறந்த சினிமா திறனாய்வாளர் என்ற ஒரு விருதும் தந்தாங்க. அதையும் நான் சொல்ல வேண்டும் என்றதுக்காக சொல்லிக்கிட்டேன். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றதுக்காகத்தான் சொன்னேன். இல்லை, நாங்கள் அதுக்கு இறுதியாக நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தோம். ஐயா, நான் உங்களிடம் கேட்க வந்த கேள்வி, நீங்கள் எத்தனையோ சாதனைகளை செய்து விட்டீர்கள். சாதனையோ சரியாக அது சாதனைகள் தான். அது எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும் அது சாதனையாகத்தான் தெரிகிறது. நீங்கள் எழுதிவிட்டீர்கள் நிறைய நூல்களை, அதே நேரத்தில் நிறைய படைப்புகளை தந்து விட்டீர்கள். நல்லதொரு பேச்சாளர், நல்லதொரு விமர்சகர், நல்லதொரு கட்டுரையாளர், இப்படியெல்லாம் இருந்தும் உங்களுக்கு ஒளிபரப்பாளர், அதுவும் இருமொழி ஒளிபரப்பாளர், இப்படியெல்லாம் கடந்து வந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாத ஆசைகள் என்று ஏதேனும் ஒன்று புதைந்திருக்கிறது? அது பர்சனல் குவெஸ்சன் சொல்லலாம். அதுக்கு முன்னம் இந்த ரூபவாகினியிலும் அந்த முதல் காப்பிரைட்டராக, அதாவது தமிழ் செய்திகளை ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்து சிங்களத்திலேருந்து மொழிபெயர்த்து அதில் நான் தான் அதை ஆரம்பித்து வைத்தேன். அது உண்டு ரூபவாகினியில். அதோட ரூபவாகினியில் ஊர்கோலம் என்ற ஒரு நிகழ்ச்சி, மாதாந்த நிகழ்ச்சி, அதுவும் நான் தான் தொடக்கி வைத்தேன். நான் அப்படி சில இது நவமணி பத்திரிகை, அது முதலாவது ஸ்தாபக ஆசிரியர் நான் தான். அப்படி நான் என்று சொல்ல வேண்டி இருக்குது, மன்னிங்கோ. அது அதை ஃபேக்ட்ஸாக ரியல், நோ இட்ஸ் நாட். இல்லை, சில விடயங்கள் பதிவு செய்யப்படாவிட்டால் அதனை வேறு சிலர் அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்து விடுவார்கள். எனவே தன்னுடைய பங்களிப்பு என்ன, அதாவது எவருடைய நினைவுகளும் வறுமனே நீங்கி போவதற்காக அல்ல. அதாவது நீங்கள் ஏதேனும் ஒன்றை தேடி படிக்கிறீர்கள்,
அல்லது புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கிறீர்கள், 4 கட்டுரைகளை எழுதுகிறீர்கள் என்றால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10 அனுபவம் கிடைக்கிறது என்றால் இதை உங்களுடைய வீட்டாரிடம் சொன்னால் அதனை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனை நீங்கள் எழுத்தாக பதிவு செய்கிற பொழுதுதான், அதனை நீங்கள் வார்த்தையாக பதிவு செய்கின்ற பொழுது அது நிலைத்து நிற்கப் போகிறது. இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாக உங்களோடு அதை போய்விடும். அந்த நினைவுகளை நாங்கள் காற்றோடு போய்விடும். நீங்கள் நினைவுகளை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் அதுக்காகத்தான் சார் நான் இந்த புத்தகங்களை 30-38 புத்தகம் போட்டிருக்கிறேன். அதை பதிவு செய்ய வேண்டும் என்று. இனி தமிழ் மொழி இருக்குமோ தெரியாது, அதுக்காக அதை பதிவு செய்து வச்சா கணனியில் இருக்குமாகும். அந்த அளவுக்காக இதில் தமிழ் வளரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இவ்வளவு சாதனைகள் படைத்த உங்களை வைத்து ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இப்போது எனக்கு பிறந்திருக்கிறது. ஏனென்றால் பல பக்கங்கள் ஐயா சாதாரணமாக எல்லோரும் சகலதுறை ஆட்டக்காரர்களாக இருப்பதில்லை. ஒருவர் துடுப்பாட்டு வீரராக இருக்கலாம் அல்லது பந்து வீச்சாளராக இருக்கலாம். எல்லோரும் சகலத்துறை ஆட்டக்காரர்களாக இருப்பதில் நீங்கள் சகல துறைகளிலும் ஆடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒருவர். அதனால் தான் உங்களிடம் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு நிறைவேற முடியாத ஆசைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று. நீங்கள் அது தனிப்பட்ட விகாரம் என்று கூறிவிட்டீர்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக நீங்கள் ஏதேனும் உங்களுடைய ரசிகர்களுக்கு, அன்பானவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தால் ஏதேனும் சொல்லலாம். நிறைவேறாத ஆசைகள் என்றால் அதாவது அதை சொல்லலாம். எனக்கு இந்த சிங்கள மக்கள், ஆங்கிலம் தெரிந்த சிங்கள மக்கள் தரும் ஆதரவு தமிழ் மக்கள் இடத்திலிருந்து கிடைப்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. மணப்பதில்லை. காரணம் என்னென்றால் நான் அந்த என்னையே விளம்பரப்படுத்துவது குறைவு. அந்த ஒரு ஷோமன்ஷிப் இல்லை. அதனால் அவங்க சும்மா சாதாரண, நானும் அப்படியே இருந்து வந்து பழகிட்டேன். அதுதான் இல்லையா இதில் நாங்கள் அது உண்மையில் ஏனென்றால் தான் சார்ந்த சமூகம் தன்னை நேர்கண்ணோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அதாவது இத்தனை படைப்புகளையும் சாதாரணமாக ஒரு மனிதனால் படித்து விட முடியாது. சில பாராட்டுகளும் தேவை இன்னும் 2 நூல்களை எழுதுவதற்கு. அதாவது ஊக்கப்படுத்துவதற்கு வெளியார் இருக்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் மொழியில் எத்தனையோ படைப்புகளை தந்துவிட்டு இன்னும் ஒரு மொழியில் நீங்கள் படைப்புகளை தருகின்ற அளவுக்கு வேற்றுமொழிக்காரர்கள் கொடுக்கின்ற ஆதரவை எமது தாய்மொழிக்காரர்கள், தமிழ் மொழிக்காரர்கள் கொடுக்கிறார்கள் இல்லை என்கிற பொழுது ஒரு வேதனை இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் என்னை ரசிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன அளவு மாதிரியான ஈடுபாடு இல்லை. அவர்கள் விஞ்ஞானத்துறையும் வணிகத்துறையும் சேர்ந்தவர்கள். என்னுடைய 2 புத்திரர்கள். மற்ற துணைவியாரும் கல்வி கற்றவர். ஆனால் அவருக்கும் நேரம் ஆரம்பத்தில் எனக்கு ஊக்கம் அளித்தார். இப்போ அவரும் என்னை போல் கொஞ்சம் வயோதிபம் வந்துட்டு. உங்களுக்கு வயோதிபம்? எனக்கு ஒரு 32 வயது. எனக்கு தெரியும் 82 வயது சார். இல்லை 32. உங்களுடைய தலைமுடி மாத்திரம்தான் அது முதிர்ச்சியின் அனுபவத்தின் முதிர்ச்சியின் காரணமாக பழித்திருக்கிறது. ஆனால் இளமையாகத்தான் இருக்கிறீர்கள் சார். இளமை, ஐ எம் யங் அட் ஹார்ட் பட் ஓல்ட் இன் ஏஜ். தேங்க்யூ ஐயா. நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு நீங்கள் பல விடயங்கள் பற்றி சுவாரஸ்யமாக எங்களோடு கலந்துரையாடி இருந்தீர்கள். ஏதேனும் பதிவு செய்ய முடியாத விஷயங்கள் இல்லை, அநேகமாக எல்லாம் வந்து மன்னித்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கானது. அதே நேரத்தில் மக்கள் சார்பாக இருக்கிற முக்கியமான ஆளுமைகளுக்கானது. அந்த வகையில் நீங்கள் இலங்கையின் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அதே நேரத்தில் ஊடக வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படத்தக்க ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஊடகவியலாளராக இருந்து நீங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஒரு 10 எழுத்தாளராக, ஒரு திறனாய்வாளராக, ஒரு இலக்கிய விமர்சகராக, இலக்கிய கட்டுரையாளராக, ஒரு நாடக ஆசிரியராக, சினிமா ஆசிரியராக நீங்கள் பல பணிகளை புரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருவருக்கு ஒரு பாடம் தான். உண்மையில் நீங்கள் ஏனையவர்களுக்கு சில உளவியற் சிறுகதைகள் என்றெல்லாம் சிறுகதைகளை வெளியிட்டிருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருந்திருக்கின்றன. சாதாரணமாக விஞ்ஞானிகளிடம் அது போன்ற தோல்விகளை காணலாம், அல்லது சில விளையாட்டு வீரர்களிடம் ஆரம்ப காலங்களில் அவ்வாறான தோல்விகளை கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த துறை சார்ந்தவர்கள் அவ்வாறான தோல்விகளை கண்டவர்கள். நான் ஒன்று சொல்லலாமா சார்? நானும் விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு காட்டினேன். நான் 100 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்டர். இப்போ கொஞ்சம் அடிமையில் அடியை வைத்து தான் நடக்க வேண்டும். வயது இப்போது ஏற்றுக்கொள்கிறேன் 82 வயது என்று. நன்றியா, நன்றி. ஏனென்றால் உங்களுடைய புகழ் என்னென்னும் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எண்ணுவது போன்று உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வார ஞாபகம் வருது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ஐயா. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். நன்றி.
இந்த வார ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கையின் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்திருந்தோம். அதுதான் கே. சிவகுமாரன் அவர்கள். அவருடைய பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் அவர் எந்தளவு தூரம் மிகச்சிறந்த ஆளுமை என்று. பல துறைகளில் பரிணமித்த ஒருவர், சகலதுறை ஆட்டக்காரர் என்று நாங்கள் சுருக்கமாக கூறலாம். இருமொழி ஆற்றல் கொண்டவர், தன்னுடைய திறமைகளை பல கோணங்களிலும் பல பகுதிகளிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். சிறந்த ஒரு பேச்சாளர், அதே நேரத்தில் எழுத்தாளர், திறனாய்வாளர் என்று பன்முகை திறமைகள் கொண்ட கே. சிவகுமாரனோடு நடந்த இந்த வார ஞாபகம் வருது நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.